ஹைதராபாத்தில் சூட்கேஸில் பெண் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் துப்பு துளங்கியுள்ளது. காதலனே காதலியை கொலை செய்து புது சூட்கேஸ் வாங்கி வந்து அடைத்து வீசியது அம்பலமாகியுள்ளது. 48 மணி நேரத்திற்குள் கொலையாளியை கண்டுபிடித்தது எப்படி? தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நிசாம்பேட்டையில் பச்சுப்பள்ளி மியாப்பூர் சாலை ஓரத்தில் உள்ள ஒரு வெறிச்சோடிய பகுதியில் முட்புதரில் சூட்கேஸ் ஒன்று கிடந்துள்ளது. அதில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அவ்வழியாக ஆடு மேய்க்கும் பணியில் இருந்த ஒருவர் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து போலீசார் அங்கு சென்று சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் அழுகிய நிலையில் பெண் சடலம் இருந்ததை கண்டனர். இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சூட்கேஸில் இருந்த பெண்ணின் சடலம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இறந்த பெண்ணை தன்னுடன் இருந்த காதலனே கொலை செய்ததை 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்தனர். சூட்கேஸ் புதியதாகவும் தங்க நிற கைப்பிடி கொண்டதாகவும் இருந்ததை வைத்து பச்சுப்பள்ளி மற்றும் நிசாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 75 கடைகளில் ஆய்வு நடத்தினர். அதில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி பச்சுப்பள்ளியில் உள்ள ஒரு கடையில் இருந்து ஒருவர் அதை வாங்கியதை கண்டறிந்தனர். அங்குள்ள சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் அந்த நபரை அடையாளம் கண்டனர். பின்னர் அவர் வந்து சென்ற வழியை வைத்து இந்திரம்மா காலனி அருகே அந்த நபரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் 30 வயது விஜய் தோஃபா என்பது தெரியவந்தது. நேபாளத்தில் இருக்கும்போது அவரது ஊரைச் சேர்ந்த 33 வயது தாரா பெஹாராவுடன் பழகி வந்துள்ளார். தாரா பெஹாராவிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்த நிலையில் இருவருக்கும் திருமணத்திற்கு புறம்பான ரகசிய உறவு இருந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தைகளை விட்டுவிட்டு தாரா பெஹாரா விஜய் தோஃபாவுடன் நேபாளத்தில் இருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி ஹைதராபாத் வந்துள்ளார். விஜயின் சகோதரர் ஜூபிலி ஹில்ஸில் உள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து வந்துள்ளார். அவரது வீட்டில் விஜய் தாரா பெஹாராவுடன் தங்கியுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு பௌராம்பேட்டையில் உள்ள இந்திரம்மா காலனியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டு விஜய் அவரது சகோதரர் இருவரும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்றை தொடங்கி நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் தாரா கர்ப்பமாகியுள்ளார். இருவரும் திருமணம் செய்யாத நிலையில் குழந்தை வேண்டாமென விஜய் கூறி கருவை கலைக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் அதற்கு தாரா மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே சில தினங்களாக தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மே 23ஆம் தேதி காலை 5 மணிக்கு இதுகுறித்து இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதில் விஜய் தாராவை ஒரு துணியால் கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். பின்னர் ஒரு பெரிய சூட்கேஸை வாங்கி அதில் உடலை அடைத்து பச்சுப்பள்ளி மியாப்பூர் சாலையில் உள்ள ரெடிஸ் ஆய்வகத்திற்கு அருகில் உள்ள ஒரு வெறிச்சோடிய இடத்தில் வீசிவிட்டு தப்பி ஓடியது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் விஜயை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலை நடந்த 48 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்ததாக போலீசாரை உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.